மணி சீரிஸ் 13வது பாட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டு, போனஸு, ஸ்ப்ளிட்டு, ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த பங்குகள் வந்து போனஸ் தராங்க, ஸ்ப்ளிட் தராங்க, டிவிடெண்ட் தராங்க அப்படிங்கிறது எல்லாமே முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வெற்றிக்கான பாதையை சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற தகவல் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். டிஸ்க்ளைமர், நான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் நான் கிடையாது. வாங்குவதும் விற்பதும் உங்களுடைய விருப்பம் மட்டுமே. ஸோ கார்ப்பரேட் ஆக்ஷன் அக்டோபர் 1 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்திங்கன்னா அசலைன் சொல்யூஷன். கரண்ட் மார்க்கெட்டாக 1848 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. டிவிடெண்ட்டாக ஒரு ஷேருக்கு 40 ரூபா தர்றாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 3.52% இருக்குது. ஸோ இதோட டேட்டும் ரெக்கார்ட் டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 4 அக்டோபராக இருக்குங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர், கார்கோ, இண்டஸ்ட்ரீஸ், அதேமாதிரி பவர் எண்டு டு எண்டு டிஜிட்டல் சர்வீஸ், சரிங்களா. ஸோ ஏர்லைன் பிஸ்னஸ்க்காக இவங்க பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸாக இருக்காங்க. வாங்க அடுத்த கம்பெனி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் வேகன். ஸோ இது வந்து ரயில்வே செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 519, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட்டாக ஒரு ஷேருக்கு 1 ரூபா தர்றாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 0.19%. டேட்டு வந்து அக்டோபர் 7ஆம் தேதியும் ரெக்கார்ட் டேட்டு 7ஆம் தேதியும் இருக்குது. ஸோ ஜூபிட்டர் வேகன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அவங்க பண்ணக்கூடிய வேகனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போனஸ் தரக்கூடிய கம்பெனி எதுன்னு பார்த்துக்கலாம். NBCC. ஸோ இது வந்து ஒரு PSU ஸ்டாக்குங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து 117 ரூபாயாக இருக்குது. போனஸாக வந்து 2 ஷேர் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ஒரு ஷேர் அவங்க போனஸாக தர்றாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 7 அக்டோபராக இருக்குது. டேட்டுமே 7 அக்டோபராக இருக்குது. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.34% இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஜராக என்ன பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட், சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் தரக்கூடிய கம்பெனி ஜிண்டால் ஷா. ஸோ இவங்க வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா பைப்பை வந்து உருவாக்குறதுல வந்து அதாவது சப்மெர்ஜன் பைப்பை உருவாக்குறதுக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குது. ஷேர் ப்ரைஸ் வந்து 746. ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. அதாவது இவங்க 2 ரூபா இருக்கக்கூடிய ஸ்டாக் ஃபேஸ் வேல்யூவை வந்து 1 ரூபாயாக மாற்றுறாங்க. ஸோ இதோடைய ரெக்கார்ட் டேட் 9 அக்டோபராக இருக்குது. டேட்டுமே 9 அக்டோபராக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 0.54% கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா நியூ லைட் அப்பரல்ஸ். ஸோ இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் தான் கொடுக்குறாங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து 66 ரூபா 5 பைசாவாக இருக்குது. ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபாயாக மாற்றுறாங்க. நம்மக்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா 10 ஷேராக மாறும். ஸோ இதோட ரெக்கார்ட் டேட் 10ஆம் தேதி அக்டோபர் 10ஆம் தேதியாக இருக்குது. அக்டோபர் 10ஆம் தேதி டேட்டாகவும் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே இவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நியூ லைட் அப்பேரல்ஸ். அடுத்ததுமே ஸ்டாக் ஸ்ப்ளிட் கொடுக்கக்கூடிய கம்பெனி ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் சொல்யூஷன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஷேர் ப்ரைஸ் 171 ரூபாயாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்கக்கூடியது 1 ரூபாயாக மாற்றுறாங்க. அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா 2 ஷேராக மாறும். ஸோ இதோடைய ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16. டேட்டுமே அக்டோபர் 16 அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே டிவிடெண்ட் எதுவுமே கொடுத்ததில்லை. ஸோ அதனால் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0% நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா HEG லிமிடெட். ஸோ இவங்குமே ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து 2453 ரூபாயாக இருக்குது. ஸோ 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை அவங்க 2 ரூபாயாக மாற்றுறாங்க. அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா 5 ஷேராக மாறும். ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 18. டேட்டுமே அக்டோபர் 18ன்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 0.92% இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கிராஃபைட் எலக்ட்ரோட் பிளான்ட்டை வந்து வச்சுருக்காங்க. வேர்ல்டுலேயே இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்க லீடிங் மேனுஃபேக்சர் கம்பெனியாக வச்சுருக்காங்க இவங்க கம்பெனி. ஸோ அடுத்ததுமே ஸ்டாக் ஸ்ப்ளிட் தரக்கூடிய கம்பெனி செமாண்டிக் கார்ப்பரேட்டிவ் சர்வீஸ். ஸோ இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. FIS DISக்கு எல்லாமே ஃபினான்சியல் இன்ஸ்டியூட் கம்பெனியாக இருக்குது. ஸோ இவங்க ஷேர் ப்ரைஸ் வந்து 1789. ஸோ 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபாயாக மாற்றுறாங்க. ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா 10 ஷேராக மாறும். ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ இவங்க வந்து ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ மேபி இந்த 18ஆம் தேதிக்குள்ளே இருக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிவிடெண்ட்டுமே 0வாக இருக்குது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.